என்னதான் விதவிதமா உணவுகள் வந்தாலும் பெரும்பாலானோர் சாதம் சாப்பிடுவதை விரும்புவார்கள். தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தியா, சீனா, வங்கதேசம், நேபாளம், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் அரிசியை மையமாக கொண்ட உணவுகளை உட்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அரிசியின் மூலம் புற்றுநோய் உண்டாவதற்கான வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது, அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வயலில் 10 ஆண்டுகளில் 28 அரிசி வகைகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் கார்பன் டை ஆக்சைடின் விளைவுகளை ஆய்வு செய்துள்ளனர். இந்த நிலையில் காலநிலை மாற்றம் காரணமாக 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பநிலை அதிகரிப்பதும், கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிப்பதும், மண் வேதியியலில் மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலம் நெற்பயிரால் ஆர்சானிக் என்னும் அமிலம் அதிக அளவு உறிஞ்சப்படுவது தெரிய வந்துள்ளது. நெல் சாகுபடியின் போது மாசுபட்ட மண் மற்றும் பாசன நீர் ஆகியவை அரிசியில் ஆர்சானிக் அளவை அதிகப்படுத்துகின்றது. அது மட்டுமன்றி சமையலுக்கு பயன்படுத்தப்படும் தண்ணீரில் இருந்தும் கூடுதல் ஆர்சானிக்கையும் அரிசி உறிஞ்சுகிறது என்கின்றனர். ஆர்சானிக் அளவு அதிகரித்த அரிசியை உண்பதன் காரணமாக நுரையீரல், சிறுநீர்ப்பை மற்றும் தோல் புற்றுநோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஆகையால் 2050ஆம் ஆண்டிற்குள் அரிசியை பிரதான உணவாக உண்ணும் நாடுகளில் வாழும் மக்கள் கோடிக்கணக்கானோருக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர்.